விஜய் ராஜினாமா செய்ய சொன்னார். நான் அப்படி இருந்தால் நான் நானே பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாருங்கிறது உண்மையாக இருந்தால் அது கிரைம். 4 நீட் தற்கொலைகள் இந்த காலத்தில் நடந்தது. தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இது குதிரை பேரம்தான். அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இங்கே வருவது. ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் இருந்த இடம் வேறு, இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வேறு. இல்லை நாங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஒரே இடத்துல பள்ளி கல்லூரிகளுக்குள் இந்த பாலிட்டிக்ஸை கொண்டு போகிறத நிறுத்துங்க என்று அவர் ஆணையிடல். அது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது. வைகோ முத நாள் ஒன்று சொன்னாங்க, அடுத்த நாள் ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக மாற்றி சொன்னார். அவர் சொன்னது தான் அவரோட கூற்றுப்படி விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறத அந்த இடத்துல அம்பலமாயிருச்சுங்கிறது தானே செய்தியாகவே வெளியில் வந்து. அதனால தான் அவர் அடுத்த நாள் மாற்றி சொன்னார். அது ஒரு சீரியஸ் கிரைமில். தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் சூழல் குறித்து இன்று நாம் விவாதிக்க இருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினருமான திரு கனகராஜ் அவர்களுடன். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் இருபெரும் திராவிட கட்சிகளோட கூட்டணியில் மாறி மாறி இருந்திருக்கீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தற்போது தாவேகாவோட பயணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிபிஎம் எப்படி நினைக்கிது? இல்லை எங்கள் கட்சி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. கடந்த சில வருடங்களாக திமுக அணியில் இருந்தோம். அதுக்கு ஒரு பிரதான காரணம், ஒரு 3 அம்சங்களில் திமுக எந்த சமரசமும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கத்தோடு பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு எதிராக பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணாங்க. மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், அதே போல் ஜனநாயகம், இந்த 3 விஷயத்தில். எனவே அந்த அணியில் இருந்தோம். அந்த அணியில் தான் போட்டியிட்டோம். எங்கள் அணி தோற்று போச்சு. தாவேகா அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதுக்கு போதுமான பெரும்பான்மை இல்லாத போது ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அல்லது உடனடியாக தேர்தலோ வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. இந்த ரெண்டுமே என்ன நோக்கத்துக்காக தேர்தலுக்கு முன்னால் பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான அணி வேண்டும் என்று எண்ணமோ அதுக்கு எதிரானதாக. எனவே தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பதை சொன்னோம். இப்போ எங்கள் கட்சி தாவேகா அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை, திமுகவுடனான அணுகுமுறை என்பது குறித்து விவாதித்து முடிவுக்கு வந்திருக்கோம். தாவேகா அரசை வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். ஆளுநர் ஆட்சி அல்லது உடனடி தேர்தல் வேண்டாம் என்பதற்காக ஆதரிக்கிறோம். அந்த அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் ஆதரிப்பது, தவறானதாக இருந்தால் எதிர்ப்பது, விமர்சிப்பது, போராடுவது. அடிப்படையான மதச்சார்பின்மையில் அவங்க சமரசம் செய்து கொண்டால் அந்த கொஸ்டின் வரும்போது அப்போ நாம் விவாதித்து முடிவெடுக்கலாம். கூட்டணியிலிருந்து வெளியேறுவது அப்படிங்கிறதானே அந்த ஃபைனல் டிசிஷன். கூட்டணியே கிடையாது. எங்களுக்கும் யாருக்கும் எந்த காலத்திலும் கூட்டணி எல்லாம் கிடையாது. தாவேகா அரசுக்கான ஆதரவை வாபஸ் வாங்குவது, அது அப்போ அப்படி ஒரு சூழல் வந்தால் அதை அப்போ பேசுவோம். திமுகவுடனான அணுகுமுறையை பொறுத்தமட்டில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி உடைக்கப்பட்டது, அதே போல் நீங்கள் டிஎம்சி உடைக்கப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினர்கள் அந்த பக்கம் போய் சேர்ந்திருக்காங்க. உத்தவ் தாக்கரே கட்சியினுடைய எம்பிக்களை பாஜக உடைச்சி அந்த பக்கம் கொண்டு போயிருக்கு. சமாஜ்வாதி கட்சியவும் அது உடைக்கப்படுறதா சொல்கிறாங்க. 2 முறையும் அவர்கள் தாங்களாகவே தனிப்பெரும்பான்மையுடன் இருந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு 240 சீட்டை மட்டுமே வச்சுருக்கக்கூடிய பாஜக இன்றைக்கி கிட்டத்தட்ட 313 சீட்டுகள் அவங்களுக்கு ஆதரவாக வந்துச்சு. 2/3 மெஜாரிட்டிக்கு 268 என்பது தான் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த பின்னணியில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம், இந்த பிரச்சனையில் நாங்கள் இயக்கம் நடத்தும்போது திமுகவை தேவையான போது அழைப்போம். இந்த 3 பிரச்சனையில் திமுக எங்களை அழைத்தால் அந்த போராட்டத்தில் இணைந்து கொள்வோம்.
இதுதான் இப்போ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். தாவேகா அரசு ஆட்சி அமைச்ச பிறகு விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அடிப்படையில் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. இடதுசாரிகள் சிபிஎம், சிபிஐ ரெண்டுமே வந்து அந்த ஸ்டாண்டை எடுக்கலை. என்ன ரீசன்? இல்லை, அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரை வச்சுருக்கோன்னு சொல்கிறீங்க. இடதுசாரிகளுக்கு 2004 ஆக்சுவலாக 61 சீட்டுகள் இருந்தது. அப்போவும் கூட நாங்கள் சிபிஎம் அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று முடிவு செஞ்சோம். இப்போது உதாரணமாக ஒரு சுச்சுவேஷனை வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கூட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு அமைச்சரவைக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களுடைய அணுகுமுறை வேறு, எங்களுடைய அணுகுமுறை வேறு. இப்போ நாளைக்கே என்ன சொல்லுவீங்க? ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ சாம்சங் மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சாதாரணமாக என்ன கேட்பாங்க? 2 சீட்டை வச்சுக்கிட்டு இந்த வரத்து வர்றாங்க, 108 பேர் எடுத்த முடிவை 2 பேர் சேர்ந்து எதுக்க முடியுமா? இப்போ போன முறை கூட வந்தது. இப்போ வேலை நேரம் அதிகரிப்பு என்கிற பிரச்சனை வந்தபோது அது ஆக்சுவலாக மசோதா நிறைவேறின பிறகும் நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்தோம். அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ரைட்டு நீங்கள் எதுக்குறீங்க, நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோன்னு சொன்னார். 2 பேரா ஒருத்தராங்கிறது பிரச்சனை இல்லை, வெளியே இருக்கிற வரைக்கும். உள்ளே இருந்தால் அதை அமல்படுத்துறதுன்னு முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியே வரணும். வெளியே வந்தால் உடனே என்ன சொல்லுவாங்க பாருங்கள், இந்த சின்ன சின்ன சாதாரண மனிதர்களுக்கு அது சின்ன விஷயமாக கூட தோணும், இப்படி வெளியே வந்துட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. எனவே அது தேவையில்லை என்று முடிவு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருக்கும்போதும் சரி, அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷனில் தான் ரொம்ப அந்த குரல் மீண்டும் மீண்டும் ஒலிக்க தொடங்கியது. கம்யூனிஸ்ட்டுகளோட நிலைப்பாடு அப்படிங்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுல கம்யூனிஸ்ட்டுகளுடைய நிலைப்பாடு என்ன? அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? யாருக்கான அதிகாரம்? மக்களுக்கான அதிகாரம் என்பதை பற்றி தான் பேச முடியுமே தவிர, ஒரு கட்சிக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா அந்த கட்சி எல்லாத்தையும் பண்ணிடுமா என்ன? எனவே எங்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. தாவேகா கவர்மெண்ட் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு, புகார் எழுது. நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு, ஏன்னா கூட்டணி கட்சின்னு உங்களை சொல்ல முடியாது, நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவுனால கூட இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் சிபிஎம்மோட கருத்து என்ன? இல்லை, இட்ஸ் அன்ஃபேர், இது நியாயமற்றது. கட்டாயமாக தமிழ்நாட்டில் இதுவரை பாஜக பண்ணிகிட்டு இருந்த ஒரு வேலை தான் இது. எதிர்க்கட்சிகளில் வெற்றி பெற்றவர்களை ராஜினாமா பண்ண சொல்லி திரும்பவும் அவங்களே வெற்றி பெற வச்சு கொண்டு வர்றது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அரசியலில் அறம் என்பது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும்னு சொல்லுவாங்க. அறம் கூற்றானவருக்கு எது கூற்றாகும் என்கிற இது இருக்குது. எனவே இப்போ நீங்கள் சி. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்க்குறீங்க? இது ஒரு நேர்மையற்ற தன்மை தான். நிச்சயமாக இது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல. இது வந்து ஒரு 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 ஹெல்த்தி பாலிட்டிக்ஸுக்கு உதவாது. எந்த கைபாரும் இல்லாமல் அவர்கள் இங்கே வந்தார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு பக்கம், நீங்கள் ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக்குறது இல்லை அது. என்னங்க, நேற்று வர ஒரு கட்சியில் நின்று நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் இதுக்கு ஆதரவு கொடுங்க, இந்த காரணத்துக்காகன்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் தாவேகாவை எதிர்த்து விஜயபாஸ்கரோ, எம்ஆர் விஜயபாஸ்கரோ, அல்லது வந்து இசக்கி சுப்பையாவோ, மரகதம் குமாரவேலோ, சத்யபாமாவோ, ஜெயக்குமாரோ எதிர்த்து பிரச்சாரமே பண்ணல. அதெல்லாம் பண்ணித்தானே வந்திருக்காங்க. அப்போ எதுக்காக ராஜினாமா பண்ணணும்? ஒன்று, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறதும் இல்லாமல் போவதும் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு என்று வந்துவிட்ட பிறகு நீங்கள் அனைவருக்குமான அந்த தொகுதிக்கான ரெப்ரசன்டேட்டிவ், அந்த தொகுதிக்கான பிரதிநிதியாக இருந்து கொண்டு, இப்போ நீங்கள் அடுத்து தேர்தல் வந்தால் அந்த காசையெல்லாம் யார் சுமக்க போகிறா? நீங்களும் நானும் சுமக்க போகிறோம். சில 10 கோடிகள் செலவாகலாம் இல்லையா? 40 கோடியோ 50 கோடியோ செலவாகலாம். இந்த 50 கோடியும் எந்த பணத்துலேருந்து போகும்? தமிழ்நாட்டினுடைய கஜானாவிலேருந்து போகும். மக்கள் வரி பணம் தான் அல்டிமேட்டாக. எனவே இது குதிரை பேரம் இல்லைன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது குதிரை பேரம் இல்லை என்றால் வேறு என்ன குதிரை பேரம்? குதிரை பேரம் தான். நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறதும், பிசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எடுத்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகும் ஒருவேளை தாவேகாவுக்கு அந்த பயம் இருக்கோ, எப்போ வேணாலும் இவங்க வேறு மாதிரியான முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த குதிரை பேரத்தில் அவங்க ஈடுபடுறாங்கங்கிற ஒரு இதை பார்க்கலாமா?
இல்லை, நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோமே, எப்போ வேணாலும் வேறு முடிவுங்கிறது நீங்கள் மதச்சார்பின்மையிலிருந்து மாறுபட்டால், மாநில உரிமைகளை விட்டு கொடுப்பது என்று முன் வந்தால், ஜனநாயகத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணால், இதை மூணையும் காம்ப்ரமைஸ் பண்ணலைன்னா நாங்கள் அடிப்படையில் எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று சொல்லிட்டோம். நீங்கள் அதை மாறுனா கட்டாயம் மாறும் என்பது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க மாறுறதுன்னு முடிவெடுத்திருக்காங்களாங்கிற கேள்வி வருது. சரி, இப்படி வந்தால் மட்டும் வந்துருமா என்ன? இப்போ நாளைக்கு இவங்கெல்லாம் போய் கேட்கும்போது இதே கேள்வியை மக்கள் கேட்க மாட்டாங்களா? நீ அடுத்த தேர்தலில் எவ்வளோ நாளில் ராஜினாமா பண்ணுவ, அடுத்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு கேட்ப அப்படின்னு கேட்க மாட்டாங்களா என்ன? கேட்பாங்க தானே? இல்லை, இப்போ ஒரு 8 முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்னு ஒரு 8 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு 6 பேரும் வர்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு 15 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இடைத்தேர்தலில் தாவேகா வின் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஒருவேளை அந்த 15 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேஃபர் சைடில் நாளைக்கு தாவேகா வின் பண்ணுனா உங்களோட தயவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அது மாதிரி நினைக்கலாம் இல்லையா? அவங்க யாருடைய தயவும் இல்லாமல் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ரிக்கி ராதன் பண்டிட்டை நீங்கள் இப்போ நீங்கள் யாருடைய தயவும் இல்லாமல் இருந்திருந்தால் ரிக்கி ராதன் பண்டிட்டு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டீங்க. யாருடைய தயவும் இல்லைன்னா நீங்கள் விவசாயிகள் கடன் தள்ளுபடி, யாருடைய ஆதரவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த 12 மாநகராட்சியிலையும் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுத்ததை அப்படியே விட்டுருவீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. இப்போ இந்த படைப்பகம், முதல்வர் படைப்பகம், முதல்வருங்கிற பேர் யாரையும் குறிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் படைப்பகம்னு மாற்றிருக்காங்க. ஆனால் அதுதான் ஏழை எளிய ரொம்ப பின்தங்கிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அதில் போய் இப்போ அப்பாயின்மெண்டெல்லாம் தனியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா தட் இஸ் ராங். எங்களோட பலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அல்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 133 வச்சுருந்தாலும் திமுக எங்களுடைய ஆதரவு இல்லைனாலும் அது சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டாலும் நாங்கள் ரோட்டில் நின்று போராடத்தான் செய்வோம். ரொம்ப என்ன வெள்ளற்கரியவர் அப்படின்னு சொன்ன நரேந்திர மோடி, நம்ம அண்ணாமலை கூட அப்போ சொன்னார், கமா ஒரு புல் ஸ்டாப், கமாவை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம்னு வேளாண் சட்டங்களில் தூக்கி போட வச்சாங்கல்ல. மக்கள் போராட்டத்தை தான் நாங்கள் பிரதானமாக நம்பி இருக்கிறோமே தவிர இந்த எண்ணிக்கை என்பது சட்டமன்றத்திற்கு உள்ளதான். நீங்கள் சட்டமே கொண்டு வந்துட்டீங்கனாலும் அந்த சட்டத்தை மாற்ற முடியும். இப்போ நீங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னா 51 ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா அதை எடுத்து போராட்டம் பண்ணி திரும்ப அது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டது தானே. எனவே நீங்கள் இதுக்கு ஒரு ரோல் இருக்குது, அது முக்கியமானது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கு தோற்று போனால் மக்கள் மன்றம் தான் அதிகாரம் படைத்தது. நான் திரும்பவும் சொல்கிறேன், யாருக்கு அதிகாரம்? மக்களுக்கான அதிகாரம். அதைத்தான் சொல்ல வேண்டியது. இல்லை, லாஸ்ட் இந்த 2 மாதம் ஆச்சு தாவேகா அரசு ஆட்சி பொறுப்புக்கு 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்தில் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற ஒரு கட்சியாக அவங்களோட செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அரசு ரீதியாகவும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி. ஏன்னா வெளியில் ஒரு விமர்சனம் இருக்குது, இந்த கடந்த 2 மாதங்களாக இவங்க அரசு செயல்பாடாக மக்களுக்கான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் வெளியிலேருந்து இதர கட்சிகளில் இருந்து, குறிப்பாக அதிமுகலேருந்து ஆள் எடுக்கும் வேலையை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சிட்ருக்காங்கங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 விஷயம். ஒரு செயல்பாடு என்கிற முறையில் அன்றாட நடவடிக்கைகள்லாம் காலதாமதம் கூடாது. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்லது மக்களுக்கு குடிநீர் வழங்குவது, இப்போ இந்த அமோனியா ஆக்சிடெண்ட்டு ஒரு 18 பேர் இறந்து போனாங்க, அதுக்கு நிவாரணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் காலதாமதம் கொடுக்க முடியாது. வேறு சில விஷயங்கள் ஓகே, ஒரு புது அரசாங்கம் வந்திருக்கு, கொள்கை ரீதியான முடிவுகள் எடுப்பதற்கு அதுக்கு காலதாமதம் ஏற்படலாம், வெயிட் பண்ணலான்னு சொல்லலாம். பட் இதுலேயே திரும்ப திரும்ப அநேகமாக இந்த காலம் முழுவதும் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, கட்சி தாவல், ராஜினாமா பண்ணாங்க, சேர்ந்தாங்க என்று வருவது இருக்கு இல்லையா, நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. உண்மையிலேயே ஒரு பெரிய 4 நீட் தற்கொலைகள் இந்த காலத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் பேசு பொருளாக அது மாற்றப்படலை. நீங்கள் பேராசிரியர்களுக்கு நடந்த தேர்வில் பெரிய முறைகேடு நடந்ததாக செய்திகள் வந்தது, அது அப்படியே அமைங்கி போய் கிடக்கு. இப்போ அமோனியா கேஸ் லீக் ஆனவங்களை அனுப்புறதுக்கு டைம் ஆச்சு, தகவல் கொடுக்கறதுக்கு டைம் ஆச்சு,
முதலமைச்சர் ஒரு 2 லட்சம் ரூபா அறிவிச்சார், கூடுதலாக அறிவிங்கன்னு சொன்னோம். இப்போ தமிழ்நாடாக இருந்தால் அது பேசுபொருளாக இருக்கும். இறந்து போன 18 பேரும் தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள், வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒடிசாவைச் சேர்ந்தவர்கள், ஜார்க்கண்டை சேர்ந்தவர்கள், அப்படி வருது. ஸோ இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் தங்க வச்சுட்டு அந்த கலெக்டர் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கலெக்டருக்கு 1008 வேலை. அப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆளை போட்டு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, முதலமைச்சரை பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது அப்படின்னு. இல்லை, அவரை பார்க்குறது அரிதாக இருப்பதாக நான் நினைக்கல. பார்க்குறது அநேகமாக நான் பத்திரிகையெல்லாம் பார்க்குறேனே, தொழில்துறையினர் சந்திக்கிறாங்க, தொழிற்சங்கத்தினர் சந்திக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் சந்திச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் பேசுவது என்பது மிக முக்கியமானது. அதன் மூலமாக தான் நீங்கள் ஆணவ கொலையை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்கிற போது உங்கள் கேடர்கிட்ட நான் எப்போதுமே சொல்லுவேன், பொதுவாக ஆணவ கொலைகளை பற்றி பேசுவதில்லை, அல்லது ஜாதி ஒடுக்குமுறையை பற்றி பொதுவாக பேசுகிறது இல்லை. உங்கள் ஊழியர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல நீங்கள் பேசணும். நம்ம கட்சிக்காரவங்க யாரும் இது பண்ணக்கூடாது, நம்ம கட்சியினுடைய நிலைப்பாடு இதுன்னு பேசணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி தொடர்ச்சியாக பெண்கள் மீதான வன்முறை அதிகரிக்கிற போது ஆக்சுவலாக அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அது. ஆனால் இந்த காலத்தில் ஏராளமான குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் வரும்போது ரொம்ப பளிச்சுன்னு அவர் பேசியிருந்திருக்கணும். தவறு செய்பவர்களை நான் விடமாட்டேன்னு நீங்கள் சொல்லணும், காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும். முதலமைச்சர் பேசுகிறதுக்கு ஒரு அப்பீல் இருக்கும் தானே, மரியாதை இருக்கும் தானே. அப்போல்லாம் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அது நீங்கள் அதை உதாசீனம் பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லாத்துக்கும் நான் வாயை திறக்கணும்லாம் சொல்லலை, அதுக்கும் மரியாதை இருக்காது. இல்லை, ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ஹார்ட் விஷயமா அது இருக்கும்போது அது சம்மந்தமாக அவர் பேசணும், கட்டாயம் பேசணும். அவர் பேசாமல் இருக்கார். அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு ஹர்ட் பண்ணித்தான் நீங்கள் பேச முடியும்னு இன்னொருத்தரை அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹர்ட் பண்ணாமலே நீங்கள் பேச முடியும். இப்போ நீங்கள் அப்பாவை காணான்னு பேசினா அவங்க மாற்றி பதில் சொன்னாங்க, அதுவும் அநாகரிகமானது. பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க எப்போதுமே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏராளமான பிரச்சனைகள் இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு. இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு விஷன் தாவேகா கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கா? இல்லை, அது இனிமேல் தான் பார்க்கணும். அவங்க பட்ஜெட்டை பார்த்தா தான் தெரியும். ஆளுநர் உரையில் பெருசாக புரிஞ்சுக்க முடியல, அவங்களுடைய பட்ஜெட்டை பார்த்தா தெரியும். ரெண்டாவது, எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிறது தானே, உள்வாங்கி கொள்வது தானே. அப்போ அடுத்தடுத்த காலங்களில் விஜய் கவர்மெண்ட்டு நல்லபடியான ஒரு செயல்பாட்டை நோக்கி நகரும்னு நீங்கள் நம்புகிறீங்க? இப்போ நகரணும் என்று விரும்புகிறேன். அதிமுகவும் சரி திமுகவும் சரி போய் ஆளுநரை சந்தித்து குதிரை பேரம் தொடர்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து தெரிவிச்சிருக்கு. அவங்க சண்முகம் அவர்கள் சொல்லும்போது இவங்க 2 பேரும் ஒரே நாளில் போய் பார்த்தது அப்படிங்கிறது விவாதத்துக்கு உட்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏற்புடையது தானா? அவரோட கருத்து ஏற்புடையது தானா? ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு வேளை புரிதல் இல்லாமல் சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை. இல்லை, புரிதல் இல்லாமல் சொல்லியிருப்பார். அவர் சொன்னதைத்தான் பத்திரிகைகள் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த 2 கட்சி மட்டும் இல்லை, பிஜேபியும் போய் பார்த்துருக்கு. இல்லை, ஒன்றா போய், அதாவது ஒரே நாளில் நடந்த விஷயத்த அவர் அந்த ஆளுநர் பொறுப்பு ஆளுநர் அவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் இங்கே வருவார். இங்கேவா இருக்கார்? இல்லை, கேரளாவை பார்த்துக்கிட்டு கூடுதல் பொறுப்பாக தமிழ்நாட்டை பார்க்குறார். ப்ராப்ளம் என்னென்னா அதை வச்சு மட்டுமே அவர் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறத ஒட்டி தானே இவங்க போக முடியும். அப்பாயின்மெண்ட்டு என்னைக்கு கேட்டாங்கலாம் நமக்கு தெரியாது. அதனால் எங்கள் மாநில செயலாளர் அப்படி சொன்னாரான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இல்லை, அதுலேயே இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, ஆளுநரே தேவையில்லைன்னு சொன்ன திமுக இன்றைக்கி போய் அதே ஆளுநர்கிட்ட கொண்டுட்டு போய் மனுவை கொடுக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் விமர்சனத்துக்கு உள்ளாக. அதனால தான் இது 2ஐயும் சேர்த்து பார்க்கும்போது அவர் இப்படி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் விரும்புகிறேனா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. இந்த அமைப்பு இதுதான். நான் முதலாளித்துவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதனுடைய அர்த்தம் நான் முதலாளிகிட்ட வேலை பார்க்க மாட்டேன்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை, அந்த புரிதல் தான் சண்முகம் அவர்களுக்கு இல்லையா? ஏன்னா இப்போ ஆளுநர் தேவையில்லை என்பது திமுகவின் ஸ்டாண்டு, உங்கள் கம்யூனிஸ்டோட ஸ்டாண்டு அப்படின்னாலும் கூட
இப்போ ரூலிங்ல என்ன இருக்கோ சட்டத்திட்டங்கள் என்னவோ நீங்க சொன்ன மாதிரி அதைத்தானே மதிச்சு செயல்படணும். அப்ப அதன்படி தானே ஆளுநர்கிட்ட திமுக அதிமுக போயிருக்காங்க. கரெக்ட் தான். அதனால தான் எனக்கு என்னன்னா, அவர் பேசுனது முழுவையும் பார்க்காம பாதியை மட்டும் எடுத்து சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. ப்ராப்ளம் என்ன, நாங்கள் கவர்னர் வேண்டாம்லாம் சொல்ல. கவர்னர் மேலிருந்து அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, மாநில அரசாங்கம் பண்ணணும். இப்போ இடைப்பட்ட காலத்துலனா நீங்கள் வந்து 3 பேரை இவங்ககிட்ட கேட்டு அதுலேருந்து ஒருத்தரை கொண்டு வரலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆட்சி இல்லைன்னா இடைப்பட்ட காலத்தில் யார் என்ன பண்ணுவோம், ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த தேர்தல் நடக்கும் வரைக்கும் ஹூ வில் கெட் த டிபார்ட்மெண்ட் என்கிற கேள்வி இருக்குது. அது வெறும் நீங்கள் பியூரோக்ராட்டுக்கிட்ட மட்டுமே விட முடியாது என்கிற காரணத்தினால அது எங்கள் இது இல்லை. மற்றபடி என்னென்னா, இதுதான் சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நாம் போராடி ஆகணும். எனவே கவர்னர் வேண்டுமா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை. கவர்னர் வேண்டும் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, யார் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பா? கவர்னர் வேண்டான்னு சொன்னதுக்காக திமுகவும் அதிமுகவும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. எனவே அவர் சொன்னது திரிக்கப்பட்டு வந்திருப்பதாக நான் கருதுகிறேனே தவிர அதை எங்களுடைய கட்சியினுடைய கருத்து கிடையாது. அவர் புரிதல் இல்லாமல் இருப்பார்லாம் சொல்ல முடியாது. அவர் தான் எங்களுக்கு செயலாளர். எங்களை விட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தானே அவர் செயலாளர். எனவே அது அப்படி சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இல்லை, இப்போ திமுகவிற்கு எதிராக தாவேகா அமைச்சர்கள் நிர்வாகிகள் கருத்து சொல்கிறத தாண்டி, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்தீங்க, எதிர்கட்சிகள் குறித்து அதிமுக குறித்து கருத்துக்களை முன்வைப்பது ஒரு ஓகே. இப்போ நீங்கள் அங்கேருந்து கூட்டணியிலிருந்து நீங்கள் இங்கே ஆதரவு தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் சமீப காலம் நாங்கள் கூட்டணியில் இல்லை. திமுக தேர்தல் கூட்டணி மட்டும், தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டணி அணிச்சேர்க்கை என்பதை தவிர கூட்டணி என்பது ஆக்சுவலாக பலரும் கூட்டணின்னு சொல்லுவாங்க. சரி, அங்கே போய் ஒவ்வொரு இடத்துலையும் இது கூட்டணி இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுல. பட் சிபிஎம்மை பொறுத்தவரை கூட்டணி என்பது நீங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டால் தான் கூட்டணி. ஒரே ஒரு நோக்கத்துக்காக, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம், இந்த போராட்டத்தில் திமுக வலுவாக நிற்கிறது. எனவே அவங்க ஆட்சி அமைக்கணும் என்பதற்காக எங்களுடைய எல்லா ஆதரவும் இருந்த காரணத்தினால் அதை கூட்டணி என்கிற அந்த வளையத்திற்குள் கொண்டு வர முடியாதுன்ற. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த நிலையிலும் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குற நிலையிலும், இப்போ நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தாவேகா நிர்வாகி போன்றே போய் சண்முகம் வந்து கருத்து தெரிவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இல்லை, அது தவறான விமர்சனம். அவர் மற்ற கட்சி மாதிரி தலைவர்கள் நினைச்சதை பேசுறதில்லை. எங்களுடைய மாநில குழு என்ன தீர்மானிக்குதோ அதைத்தான் தலைவர்கள் பேசுவாங்க. நான் உங்களுக்கு தெரியும், முரசொலிக்கு வந்த 3 பகுதியாக வந்த கட்டுரைக்கு நான் பதில் எழுதியிருந்தேன். ஜோதிபாசு பிரதமர்னு ஒரு ப்ரொப்போசல் வருது 96. ஜோதிபாசு தான் இந்தியாவில் அன்னைக்கு இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். பொதுச் செயலாளராக இருந்தவர் சுதந்திர போராட்ட வீரர் தோழர் சுஜித். இந்த 2 பேரும் பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவுக்கு வராங்க. ஆனால் எங்கள் கட்சி இல்லை நாம் ஏற்கக்கூடாது என்று சொன்னாங்க. அவங்களுடைய பாப்புலாரிட்டி, அவங்களோட வயசு, அனுபவம், தியாகம் இதோடு ஒப்பிட்டால் அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய தோழர்கள் பலரும் இல்லை இது வேண்டாம், அதுதான் இதனுடைய ஜனநாயகம். சரி, வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனவே நான் இனிமேல் செயலாளராக இருக்க மாட்டேன்னு அவர் போகலை. அடுத்த டேர்மும் அவர் தான் செயலாளராக இருக்கணும்னு கட்சி முடிவு பண்ணுது, அவரும் ஏற்றுக்கொண்டார். எனவே இதர கட்சிகளில் இருக்கிற மாதிரி சண்முகம் தனியாக பேசுகிறார் என்று சொல்வது சரியான இது கிடையாது. இல்லை, அதாவது மாற்றி பேசுகிறது அப்படிங்கிறதுனா ஒருவேளை மறந்துட்டு கூட பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் அதை பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தோழர் சண்முகம் பேசும்போது குதிரை பேரம் நடக்கிறது, அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு தாவேகாவுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான அணுகுமுறைன்னு நீங்கள் சொன்ன வார்த்தையே சொன்னார். ஆனால் இப்போ சமீபத்திய அடுத்த பேட்டியில் அது இயல்பான ஒன்று தான், ஒரு எம்எல்ஏ அதை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கட்சிக்கு விருப்பம் சார்ந்து தான் விரும்பிய கட்சிக்கு போவது ஒரு இயல்பான ஒன்று தான் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அப்போ இங்கே முரண்பாடு இருக்குல்ல, அதைத்தான் நான் மீன் பண்ணேன். இல்லை, அதுதான் நீங்கள் என்னென்னா ஏதாவது 2 வரியை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் சிரமமாயிடும். ஒட்டுமொத்த இதுலேயும் ஏங்க கட்சியில் எல்லா கட்சியிலேருந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னதை மட்டும் நீங்கள் வெட்டி எடுத்து போட்டிங்கன்னா சிக்கலாயிரும். ஆனால் இது அப்படிப்பட்டதல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட இவ்வளவு நாளைக்குள்ளே இப்படி போகிறது என்பதை எங்கள் கட்சி ஏற்கலை
அது வந்து சரியான நடைமுறை இல்லை, அது வந்து ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்குவது, அது வந்து வேறு எந்த இதுவும் இல்லாமல் குதிரை பேரம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அது வந்து நீங்கள் கட்சி மாறுறதையே தப்புலாம் சொல்ல முடியாது. இல்லை, நான் கட்சி மாறுறதை சொல்ல. அதான் அப்படியெல்லாம் சேர்த்து சொன்னால் நீங்கள் முதல்ல சொன்ன ஒன்றை மட்டும் வெட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னால் போட்ட கேவியட்லாம் இல்லாமல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, என்னோட கேள்வி ரொம்ப தெளிவு தான். என்னன்னா, இப்போ பெஞ்சமின் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு போகிறார். அவர் எலெக்ஷனில் தோத்துட்டாரு, அவருக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நினச்சி போகிறார். ஆனால் இங்கு அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு வந்த எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்களும் கரண்ட் எம்எல்ஏக்கள் தான். இப்போ இவங்க வர்றதையும் அதையும் ஒன்றா பார்க்க முடியாது இல்லை? முடியாது. இது குதிரை பேரம்தான். யாரு? தாவேகா செய்வது குதிரை பேரம்தான். தாவேகா இது அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இங்கே வருவது தவறான முன்னுதாரணம். எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அவர்கள் இங்கே வந்திருப்பார்கள் என்று நம்புவதற்கு, நீங்கள் அப்படி மரகதம் குமாரவேல் சம்பந்தமாக இதுக்கு முன்னால் அப்படி இருந்திருக்காங்க, ஒரு பெரிய சேவகி அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெயக்குமாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிறகு விஜயபாஸ்கரை பற்றி ரைட்டு அல்லது. எனவே இது அடிப்படையில் நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் குதிரை பேரம்தான். நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா இல்லையாங்கிறதல்ல பிரச்சனை. அந்த செடியை நான் செடின்னு சொன்னாலும் சரி, செடி இல்லைன்னு சொன்னாலும் சரி, அந்த செடி இருப்பது என்பது உண்மை. எனவே எந்த பிரதிபலனும் இல்லாமல் இவர்களெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அங்கே போய் சேர்ந்தார்கள் என்று சொல்வது சரி கிடையாது. அப்போ தோழர் சண்முகம் சொன்னது அப்படிங்கிறது தோழர் இல்லை, அதை வந்து திரித்து கூறப்பட்டது அப்படின்னு தான் நீங்கள் சொல்றீங்க. அது முழுமையாக இருக்கலாம் அப்படிங்கிறீங்களா? இல்லை திரித்து கூறப்பட்டது தான் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாமல் ஒரு பகுதியை மட்டும் சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இது பொதுவாகவே இந்த உங்களோட கருத்துப்படியே எல்லாருமே சொல்றது என்னன்னா, என்னோட கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு எல்லாருமே சொல்றாரு. பட் அது ஆனால் அவரோட பேட்டியை நான் முழுமையாக பார்த்துட்டு தான் நான் கேள்வியே முன் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேகா செய்வது தவறு அப்படின்னு சொன்ன சண்முகம் இன்னைக்கு வெளியிலிருந்து ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது இது ஒரு இயல்பான ஒன்று தான் அப்படிங்கும்போது கம்யூனிஸ்டுகள் ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள்ங்கிற ஒரு மீது ஒரு இந்த பார்வை வந்துடுது இல்லை? இல்லை 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 நிச்சயமாக நான் சொல்கிறேன். இது திரு வைகோ அவர்கள் பேசியது இப்படி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் சம்திங் ஃபிஷி, சீரியஸ், அஃப்ரண்ட் டு இன் டெமோக்ரஸி. இது ஒரு நியாயமற்ற அணுகுமுறை, அதில் எந்த சதயமும் இல்லை. இப்போ நீங்கள் வைகோ சொன்னதுமே ஊடகங்கள் திரித்து வெளியிட்டது அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல திரித்து வெளியிட்டதுன்னு சொல்லலை. வைகோ முத நாள் ஒன்று சொன்னாங்க, அடுத்த நாள் ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக வந்து மாற்றி சொன்னார். அவர் சொன்னது தான் அவரோட கூற்றுப்படி விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது அந்த இடத்துல அம்பலமாயிருச்சுங்கிறது தானே செய்தியாகவே வெளியில் வந்து. அதனால தான் அவர் அடுத்த நாள் மாற்றி சொன்னார். அது ஒரு சீரியஸ் கிரைமில், நம்முடைய ஜனநாயக அமைப்பில் அது ஒரு சீரியஸ் கிரைம். இப்போ வைகோ உண்மையை சொல்லிட்டாரு, அடுத்த நாள் அதை மறுத்துட்டார் அப்படின்னு தான் அதை எடுத்துக்க முடியும் இல்லையா? அவர் முதல் சொன்னது உண்மையா, ரெண்டாவது சொன்னது உண்மையான்னு எனக்கு தெரியல. ஆனால் விஜய் ராஜினாமா செய்ய சொன்னார், நான் அப்படி இருந்தால் நான் வந்து நானே பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாருங்கிறது உண்மையாக இருந்தால் அது கிரைம். அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர், அவங்க போய் ஸ்கூலில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கவே இல்லை. அது இப்போ திமுக ஆட்சியும் சரி, அதிமுக ஆட்சியும் சரி, அப்படிலாம் நம்ம பார்த்ததில்ல. இது ரொம்ப புதுசாக இருக்கே. ஒருவேளை அவங்க தலைமைக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் நடக்குதா, இல்லை இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஒரு தடவை நடந்துச்சு அப்படின்னா தலைமை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது திரும்ப நடக்கக்கூடாது. ஆனால் இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதாவது அது அவங்க வந்து ஒரு அமைச்சர் என்கிற முறையில் அவங்க எங்கே பண்ணாலும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாலும் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் அப்படி தான் பேசணுமே தவிர, நான் ஸ்போக்கன் லாங்குவேஜு நீங்கள் அப்படியெல்லாம் அது குழந்தைகளுடைய மனசையும் பாதிக்கும். பார்த்தீங்களா? அது வந்து ஒரு இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கற்றுக்கணும், அது ரிப்பீட் ஆகக்கூடாது. அது ஏன் இந்த ஊடக வெளிச்சம் என்பது இவங்களை தடுமாற வச்சிருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது லைம்லைட்டில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. குழந்தைகளோடு நீங்கள் அது நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், மற்றதில் என்னத்தை வேணாலும் பண்ணிட்டு போங்க,
பள்ளிக்கூடங்களுக்குள் கல்வி நிலையங்களுக்குள் இப்படி செய்வது என்பது நீங்கள் மிக மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். கல்வி நிலையங்களில் அரசியல் செய்வது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை இது கிட்டத்தட்ட அரசியல் தானே. அது இதனால அரசியலில் என்ன லாபம் வந்துடாது. சில பேர் வந்து மேலிடத்தில் நல்ல பேர் வாங்குறதுக்காக அப்படி முயற்சிப்பாங்க. ஆனால் அது நல்ல பேர் வராது, அவங்களுக்கும் நல்ல பேர் வராது, கட்சிக்கும் நல்ல பேர் வராது, அரசாங்கத்துக்கும் நல்ல பேரை கொண்டு வராது. நீங்கள் இப்போ நான் போகிறேன், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? நான் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லுவேன், அல்லது மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன். குழந்தைகளை பற்றியான அசஸ்மெண்ட் இருக்குல்ல, ஏங்க ஃபெயில் போடக்கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. குழந்தைகளை 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை ஃபெயில் ஆகக்கூடாது. அடுத்தது 8th வரைக்குமே போனது. ஏன்? ஒரு குழந்தைய நீங்கள் சின்ன வயசில் அதனுடைய சூழ்நிலை அது இது எதையும் பார்க்காம, எதை பற்றியுமே கவலைப்படாமல், நீ மக்கு, நீ முட்டாள், நீ பாஸ் பண்ணலை, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது அந்த வளர்ச்சியை தடுக்கும் என்கிற காரணத்தினால்தான். எஸ்பெஷலி முதலமைச்சர் கல்வி கூடங்களுக்குள், பள்ளி கல்லூரிகளுக்குள் இந்த பாலிட்டிக்ஸை கொண்டு போகிறத நிறுத்துங்க என்று அவர் ஆணையிட வேண்டும். அது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல. உண்மையிலேயே அது என்ன காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் சரி, ஏற்கத்தக்கதல்ல. அதை இந்த உடனடியாக அவர் சொல்லணும். இது தப்பு, இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா என்னன்னா மீண்டும் மீண்டும் நடக்கும். அமைச்சர் கீர்த்தனா பள்ளிக்கூடத்தில் செய்தது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது. கரூர் விஷயம் நடக்கும்போது நீங்கள் இருந்த இடம் வேறு, இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வேறு. இல்லை, நாங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஒரே இடத்துல தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி அது நடந்தது அப்படிங்கிறதுனால நான் அப்போ திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்க, இப்போ வந்து தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இல்லை, தாவேக ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இல்லை. அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் கரூர் விஷயத்தில் வந்து நீங்கள் விஜய் செஞ்சது தப்பு அப்படின்னு அப்போ கிட்டத்தட்ட திமுக தோழமை கட்சிகள்னு நான் வச்சுக்கிறேன். அவங்க எல்லாரையுமே தோழமை கட்சிகள் எல்லாருமே கருத்து சொன்னீங்க. இப்போ கரூர் விஷயத்தில் ஆதவர்ஜுனாவோட பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே அது வந்து இப்போ நாளைக்கு விசாரணைக்கு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதை டிஎம்கே நோக்கி நகர்த்தும் அந்த நடவடிக்கை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு முன்னால் தேர்தலில் எதை வேணாலும் சொல்லியிருக்கட்டும், வந்த உடனடியாக சொல்லியிருக்கலாம். இப்போ கோர்ட்டில் இருக்குது. இதை பற்றி எல்லாரும் பேசாமல் அமைதியாக இருப்பது தான் நல்லது. நிச்சயமாக அமைச்சர் வந்து நான் வந்து இதுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா, கோர்ட்டை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நான் பண்ணுவேன்னு அர்த்தம். அதைத்தான் திமுக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. திமுகவும் இதை பற்றி பேச வேண்டியதில்லை, அவர் தான் அதை கொண்டுட்டார் போயிட்டார் அப்படின்னு பேச வேண்டியதில்லை. ஆக்சுவலாக அன்னைக்கு எங்களுடைய விமர்சனம் திரு விஜய் மீதான அவர்கள் மீது தான் இருந்தது. இப்போவும் அதில் தான், அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கீங்க. அவ்வளோதான், அதில் என்ன இருக்குது? பட் கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம், அல்லது அப்பீலுக்கு போக போகிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போது லெட் இட் கம். அதுக்கு முன்னால் போய் முந்திக்கிட்டு இதெல்லாம் சொல்ல வேண்டியது.